என் பக்கம் போறவளே தேடி நின்னு மூச்சு தள்ள என் தலைக்கு ஏறவில்லை பேரை கேட்க தோணவில்லை. ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 10 நாள் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் துபாய் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இன்னும் 2-3 வீடியோஸ் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ ரொம்ப டிலேலாம் ஆகாது. நாளைக்கு ஒரு வீடியோ வந்துடும், நாளைக்கு ஒரு வீடியோ வந்துடும், ரெகுலராக போட்டுடுறேன். அண்ட் இன்றைக்கி ஆப்வியஸ்லி நம்ம ஒரு அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுக்கலனா எப்படி, அந்த ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணுறேன். தளபதி 69 இந்த 69 சொல்லும்போது ஒன் லாஸ்ட் மூவின்றதான் நம்ம மைண்ட் செட்டில் ஓடுது. சரி, ஓகே, அதை நம்ம அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். இந்த 69க்கான ஒரு அஃபிஷியல் கேஸ்டிங்கான ஒரு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு அஃபிஷியல் கேஸ்டிங் கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. பட் அதை தாண்டி அவங்க ஒரு சின்ன டீசர் மாதிரி ரெடி பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் கேஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அதில் சில சிலவுட் இமேஜஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதை க்ராப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம பசங்க ஒவ்வொரு இமேஜ்க்கான ஒரு ஆர்டிஸ்ட்டே இறங்கிட்டாங்க கீழே. 100% ஆப்டாக அதுக்கு செட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இன்றைக்கி யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். அண்ட் துபாய்க்கு நான் போனப்போ என்னை அன்பாக பார்த்துக்கிட்ட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், நான் மீட் பண்ணவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணது. அண்டு மீட் பண்ணாதவங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன். மறுபடியும் வரேன், மறுபடியும் இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணுவோம். ஏன்னா ஓடிட்டே இருந்தேன் கண்டென்ட்டுன்னு. வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஹேனா பிதா ஜிதானி தனைக்க மாட்டாது, ஆயா தாத்தாக்கு தனைக்க மாட்டாது, தப்பாரே அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சுல்ல. லிரிக்ஸ் தப்பு தான். இந்த ஒரு டியூனில் அனிமல் படத்தில் ஒரு சாங் வந்துச்சுல்ல, அதில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் நெகட்டிவ் ரோலில். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக பாபி, அவர் பார்த்தீங்கன்னா தளபதி 69 இருக்கார். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு பேசிவான இன்கம்ன்றது ரொம்பவே முக்கியம். நம்மளும் பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய பேசிவான இன்கம்ன்றது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனலி லைசன்ஸ் வாங்கின ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட கேம் பார்த்தீங்கன்னா இந்த பேசிவான இன்கம் நான் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் கேம் தான், ஒன்றுமே இல்லை. ஒரு பிளேன் மேலே போயிட்டே இருக்குங்க, அது கிராஷ் ஆகிறதுக்குள்ள நீங்கள் போட்ட காசு பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துடணும். சரி, ஓகே, நான் இது சொல்கிறத விட உங்களை லைவாக பார்த்தீங்கன்னா விளையாடி காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளேன் மேலே போது ஒரு 4000 பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கலாம். ஸோ மேலே போயிட்டே இருக்கு. எஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் நான் போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட 11000 ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அடிஷனலாக எவ்வளோ வந்திருக்கு நீங்களே பாருங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேசிவான விஷயம் நீங்கள் எடுக்கணுமா? சார் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்க்கான லிங்க் கொடுத்துறேன். அதே மாதிரி நம்மளோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸும் கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் பார்த்தீங்கன்னா போனஸும் இவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 150க்கு மேலே ஃப்ரீ ஸ்பின்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு நடிகர், ஐ திங்க் இஸ் கோனா பி த வில்லன் நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷியோர். இது அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போட்டுட்டாங்க. ஓகேங்களா? சரி, இதுக்கு மேலே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. அந்த இமேஜை இப்போ நான் ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன் வித் அ கவுண்ட் டவுன் 3, 2, 1. இதுதான் அந்த இமேஜ். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த ஒரு இமேஜ்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒவ்வொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அந்த சிலவுட் இமேஜஸ்க்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு கீழே இறக்கிட்டாங்க. உண்மையாகவே ஆப்டாக இருக்குது. மேலே ஒரு 5 சிலவுட் இருக்குல்ல, ஒன்றுனா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மமிதா அவர்கள். எஸ், இந்த பிரேமலு படம் வந்துச்சுல்ல, அதில் ஃபேமானவங்க. அதே சேம் போஸு கூகுள்லேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இமேஜ் எடுத்து அப்படியே போட்டிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி மாதே தனகானா தனமனா காதும் அவர் பார்த்தீங்கன்னா இருக்கார். மூணாவது சேம் சிலவுட் இந்த ஒரு போஸ்ட்கான ஷேடோ மேலே இருக்குது, பூஜா ஹெக்டே அவருங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா பிரியாமணி அவர்கள், விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சிலவுட் அப்படியே இருக்குது. அஞ்சாவது பிரகாஷ் ராஜ் அவர்கள். ஐ திங்க் இதுதான் அஃபிஷியல் கேஸ்டிங் நினைக்கிறேன். டியர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா சிஐடி வேலை பக்காவாக பண்ணுவாங்க. இதை அழகாக பார்த்தீங்கன்னா இந்த சிலவுட் இமேஜஸ்க்கு கூகுளில் தேடி அழகாக ஒரு கொலாஜ் போட்டே வச்சுட்டாங்க. நீங்கள் நினைப்பீங்க எப்படிரா கண்டுபிடிச்சிங்க, இதை நாங்கள் அஃபிஷியல் அப்டேட் கொடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் திஸ் இஸ் லைக் அன் அஃபிஷியல் கேஸ்டிங் தான் நினைக்கிறேன் தளபதி 69க்கு. ஏன்னா இஃப் யூ கைஸ் டோன்ட் நோ, ஜெகதீஷ் அவர்கள் இந்த படத்துக்கு ஒரு கோ ப்ரொடியூசர். அவரோட கம்பெனி தான் ரூட். அந்த ரூட்டில் மமிதா அவங்கள ஜாயின் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அஃபிஷியலாக மமிதா அவங்க அந்த ரூட்டில் இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இது பார்க்கும்போது ரிலேட்டடாக தான் இருக்குது. அவங்க இந்த படத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இது நாளைக்கு ஒரு 5 மணிக்கு ஒரு அப்டேட்டு. ஸோ இதில் தெரிஞ்சிச்சு பிரகாஷ் ராஜ், பிரியாமணி அவர்கள், பூஜா ஹெக்டே அவர்கள், அதுக்கப்புறம் மமிதா,
அதுக்கப்புறம் டாபா டாஜித் அவர் இருக்கார். ஸோ இந்த 5 பேருமே இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்தது என்னென்ன கேஸ்டிங் வரப்போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி ஒரே ஒரு கேஸ்டிங் தான் விடுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த 5 பேரும் ஒரே ஒரு நேம் ரிவீல் பண்ணி தான் முடிஞ்சிருக்கும். அது சொல்லலாம் தான் மெயினாக அந்த வீடியோ பண்ணுறேங்க. ஸோ அந்த Day 5 வரலும் நான் போட்டேன் துபாய் வீடியோ. ஸோ அடுத்த வீடியோ வேறு மாதிரி இருக்கும். சூப்பர் கார்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் அதை பார்க்குறாங்க அப்படின்றது பார்க்கும்போது நம்பர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பார்க்குறவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான். நம்ம பண்ணுற ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். பைக் விலாக் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு பண்ணலை. பட் நம்ம அடுத்த வி ஆர் கோனா கான்சென்ட்ரேட் ஆன் மை ஆல்பம் சாங்ஸ். நம்மளும் எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம், சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க. அடுத்த சாங்க்கான ஒரு ப்ரோமோ 5 months முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டேன் நான், மறந்து போனிய பெண்ணேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோட எண்டில் நான் ஆட் பண்ணுறேன். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஒரு வாட்டி கேளுங்க. அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வைஸ் அவ்வளோ சூப்பராக நான் பண்ணியிருக்கேன். சாங்ஸ்லாம் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. உங்கள் கிட்ட தவிர வேறு யார்கிட்டே என்னால் சப்போர்ட் கேட்க முடியாதுல்ல இந்த ஒரு என்னோடய யூடியூப் கெரியர்லேயே. ஸோ நீங்கள் இருக்கிற ரீசனால் தான் நம்ம எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தாலும் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணிட்டு வெளியே வரேன். மேபி நான் உங்களை டிஜிட்டலாக தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் என்ன டெய்லி வீடியோஸில் பார்க்குறீங்க. உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக என்னை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங், டெய்லி ஒரு வீடியோ. ஸோ அந்த வகையில் ஒரு சின்ன லைம்லைட் அந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் ஏதோ எனக்காக லைம்லைட் சொல்ல, அந்த சாங்கில் எல்லாம் ரீச்காக நான் ஐம் ட்ரையிங் மை பெஸ்ட். அந்த சாங் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னா காசு கண்டிப்பாக ஆகும். நம்ம இன்னும் அவ்வளோ பெரிய ரிச்செலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே சைக்கிள் வச்சுருந்தேன். சைக்கிள்லேருந்து ஒரு பைக்கு கார் அப்படி தான் போயின்னு இருக்குது லோனில். இதுக்கு நடுவில் இந்த சில ஆப் ப்ரொமோஷன்ஸ், இந்த சில பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் ரீசெண்டாக நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது கண்டிப்பாக ஒரு பெய்டு தான். அது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, யாருமே அது இன்ஸ்டாலும் பண்ணாதீங்க. ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டிஸ்க்ளைமரை இதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? இதுக்கு மேலே என்னை திட்டாதீங்க, ஓகே? எனக்கு புரிய வச்சுட்டு உங்களுக்கு நான் இது டிஸ்க்ளைமர், அது ஒரு பெய்டு ப்ரொமோஷன், அவ்வளோதான். இதில் வர அந்த அமௌண்ட்லாம் கொஞ்சம் வீடியோ ப்ரொடக்ஷனுக்குலாம் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் வராது, பட் ஸ்டில் தட் கேன் பி யூஸ்ஃபுல், ரைட்? சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்டு அந்த மறந்து போனிய பெண்ணை நீங்கள் இங்கே பார்த்துட்டு அப்படியே யூடியூப்பில் சர்ச் பண்ணி அங்கே ஒரு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் நல்லடி. காதல் என்று அது போய்தானோ? கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.